அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் ஆஃப் சித்தா சார் இன்னைக்கு ஒரு பேரண்ட் பேசியிருந்தாங்க. சார் ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? அதற்கு என்ன மாதிரியான காரணிகள் தேவையா இருக்கும்? அதில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன இருக்கு? சேலஞ்சஸ் என்ன இருக்கு? எப்படி இந்த ஹீலிங் சிஸ்டம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்? இந்த போற கட்டத்தில என்னென்ன மாரியான படிக்கட்டுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த கேட்டிருந்தாங்க. ஸோ மைசெல்ஃப் டாக்டர் மெரிஷ் இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம முக்கியமா இந்த ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதன்மையானது ஃபியூச்சர் ஆஃப் சித்தா அண்ட் அத பத்தின சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட்டோ அல்லது இன்னைக்குள்ள விஷயங்களோ, இன்னைக்குள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெறைய லீகல் சம்மந்தமாவும் சரி, கவர்மெண்ட் சம்மந்தமாவும் சரி, நெறைய விஷயங்கள் நமக்கு கை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதுல முதன்மையானது இன்னைக்கு முதன்மையா பார்த்தா, யார பார்த்தாலுமே ஒரு ஹெர்பல் மெடிசின ஒரு விஷயத்த நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த விருப்பம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ஸோ இதுதான் குளோபல் டிமாண்ட்ன்னு சொல்லுவோம். டிமாண்ட் சைடு எப்போ ரொம்ப அதிகமா இருக்கோ, அப்போ வாண்டட் சைடு அப்படின்றது ரொம்பவே தேவை அப்படின்றது அதிகமா இருக்குங்க. எந்த இடத்துல ஒரு தாகம் இருக்கோ, அந்த இடத்துல தான் அந்த தாகத்த நிரப்பக்கூடிய ஒரு காரணின்றது அந்த இடத்துல ஃபில் ஆகும். ஐ மீன் கேப்சர் அண்ட் லாக் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ டிமாண்ட் கண்டிப்பா இருக்கு. ஹோலிஸ்டிக்கான இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு கண்டிப்பா வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்க தான் செய்யுதுங்க. ஸோ இன்னைக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, WHO-வும் சரி, அல்லது நெறைய ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் சரி, நெறைய சித்தா சார்ந்த விஷயங்கள் ஐசிஎம்ஆர் ஆகட்டும், அல்லது நியூட்ரிஷன் சார்ந்த இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், அல்லது பப்ளிக் ஹெல்த் சார்ந்த இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், WHO அண்ட் நம்ம ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ டெவலப் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் WHO ட்ரெடிஷனல் மெடிசின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு இன்னையிலிருந்து 10 இயர்ஸ்ல எப்படி சித்த மருத்துவம் அல்லது மற்ற வகையான ஆயுஷ் மருத்துவ முறைகள் இருக்கும் அப்படின்ற இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு டிராஃப்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிராஃப்ட்டுமே இந்த மாரியான விஷயங்கள தான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஸோ இந்த விஷயங்கள் வளர்ச்சிய நோக்கிய பாதைகள அத வந்து வழிவகுக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அப்படின்றதையும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு விஷயமா இத மாற்றணும் அப்படின்ற கோல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது இன்னைக்கு ரொம்பவே தேவையா இருக்கு. கவர்மெண்ட் பொறுத்தவரை ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள ஒரு சைடுல எடுத்துக்கொண்டு போய்க்கிட்டே இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா, அதற்கு ஃபண்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்பவே தேவையா இருக்கு. அதையும் அரசு சார்ந்த இயக்கங்கள் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. கூடவே நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தேவையான விழிப்புணர்வுகளும் இப்போ இன்கேஸ் ஒரு டெங்குவோ அல்லது ஒரு COVID-19 போன்ற விஷயங்களோ ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அதற்கு சார்ந்த விழிப்புணர்வுகள் அதற்கு சார்ந்த மருத்துவ முறைகளோ மருத்துவ கட்டமைப்புகளையும் அவங்க அதை மேம்படுத்தி கொண்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் இன்னும் ஃபாஸ்டா போகணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தையும் இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சித்தா மெடிசனையும் சித்தா மெடிசன் படிக்கக்கூடிய நபர்களையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நபர்களையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த பாஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸாக NCISM சொல்லக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் சார்ந்து ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து தெளிவாக கொண்டு வந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டத்தை பார்க்குறப்போ இன்னும் எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ் வந்து நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்கு. இதே வந்து ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ இன்கேஸ் ஆயுர்வேதா சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ மென்டல் ஹெல்த்துக்குன்னு செப்பரேட்டாக ஹாஸ்பிட்டல் உண்டு. பஞ்சகர்மாவுக்கு செப்பரேட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரிலேட்டடான நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து செப்பரேட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி பேஸ்டு விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணுங்க. ஸோ கூடவே சித்த மருத்துவம் அப்படின்றது வர்ம மருத்துவ முறை சார்ந்து நிறைய விஷயத்தை வந்து ஊக்கப்படுத்திட்டு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் தெரப்பி, போன் தெரப்பி போன்ற தெரப்பி போன்ற விஷயங்களை இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக செப்பரேட்டாக ஆராய்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கொண்டு வரப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது. அதை கட்டமைப்பு கொண்டு அடுத்தடுத்த கட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது ஆயுர்வேதத்தில் ஓரளவுக்கு டெவலப்டாகவே இருக்குது. சித்த மருத்துவம் இப்போ தான் படிநிலை கட்டுகளில் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இதே நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படின்றப்போ அடுத்த கட்டத்தில் நம்ம தேவையானது ரிசர்ச் கொலாபரேஷன்ஸ். எங்கே பார்த்தாலும் சரி, என்னங்க சித்த மருந்தில் ரிசர்ச்சே பண்ணலையா, இந்த மருந்தில் ரிசர்ச்சே பண்ணலையா, RCT பண்ணலையா, எந்த ஒரு ஈவன் நீங்கள் ஒரு ஒரு சில டிவிகளில் நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா நீயா அப்படின்னு சொல்லக்கூடிய தொடங்கி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் டாக்டர்ஸ் கொலாபரேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. பொதுமக்களும் டாக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு கட்ட பொதுமக்கள் சொல்லுவாங்க, சித்த மருத்துவம் ரொம்ப வலிமையானது, நீங்கள் அதை நான் எடுத்து பார்த்து பலன் உணர்ந்திருக்கேன். அப்போ
ஆப்போசிட்ல உள்ள டாக்டர் கேட்பாரு, அதில எந்த விதமான ஆராய்ச்சி பண்ணியிருக்கு, அதில ஆர்சிடி ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் எதுவும் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய லீஸ்ட் டெவலப்டு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸை கண்டக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் ஃபோஸ்டர் பண்ண வேண்டிய இன்னும் யாருக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸும் இந்த மாதிரியான கிளினிக்கல் ட்ரையல்ஸை நீங்களே வந்து கண்டக்ட் பண்ண ஆர்சிடி கண்டக்ட் பண்ணலாம். கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இன் த சென்ஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம ஆர்சிடி ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல் அப்படின்ற விஷயத்தையாவது அட்லீஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய விழிப்புணர்வை கொண்டு இன்னும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றத கட்டாயம் வந்து வலியுறுத்திக்கிறோம். ஸோ இந்த சமயத்தில் ஃபார்மசூட்டிக்கல் இன்னோவேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வெஸ்டர்ன் மெடிசன்ன்றது இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றப்போ ஃபார்மசூட்டிக்கல்ஸும் இதனோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக இருந்திருக்குங்க. ஸோ மருந்து சார்ந்த ஆராய்ச்சிகளுக்காகட்டும் அல்லது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வந்து இல்லை அளவுக்கு வெஸ்டர்ன் சயின்ஸ்லாம் வெஸ்டர்ன் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கலோட அந்த சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ரெண்டும் இணைந்த ஒரு ஆராய்ச்சின்றது ரொம்ப மேம்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சித்த மருத்துவத்தில் வரணும். இன்னும் மருந்துகள் சார்ந்த ஸ்டாண்டர்டைசேஷன் தர நிர்ணயம் அப்படின்றது இப்போதைக்கு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய குரூப் சேர்ந்து இதை இணைந்து செய்யும் போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ அப்போ சித்த மருத்துவம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இதுவும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் செய்யப்பட வேண்டும். இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. இப்போ சொல்கிற எல்லா விஷயங்களும் இன்னும் கொஞ்சம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கை எழுப்புனா சட்டம் எழுப்பி கொண்டே இருந்தால் ஓசை எழும்பாது இல்லையா? இருகை இணைந்தால் தான் கண்டிப்பாக அந்த ஓசைன்றது பலமாக கேட்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் சித்த மருத்துவத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. சேலஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ சார் இப்போ போயிட்டுருக்கு, இப்போ இது இந்த ஃபியூச்சரில் இப்படி இருக்குன்றீங்க, பட் ஃபியூச்சரில் என்ன மாதிரியான தடைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளினிக்கலாக வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்கல் வேலிடேஷன் இந்த சென்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு ட்ரையல் இருக்குது, ஒரு ட்ரக்கு ஃபார்மாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை ட்ரையல் இதை ஸ்டடி பண்ணுறதோ அல்லது கிளினிக்கல் ட்ரையல் இந்த இப்போ நாம் ஒரு மருந்தை ஒரு மருந்தை இந்த நோய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர்ஸில் சொல்லப்பட்டபடி நமக்கு வந்து கொடுக்குறோம். பட் சயின்ஸ் சைடில் நம்ம பேசுகிறப்போ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்றது ஆர்சிடி அப்படின்றது நெசசிட்டியாக இருக்குது. அந்த விஷயத்தை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டாண்டர்டைசேஷன் சார்ந்த மருந்து தர சான்றிதழ் தரவுகளை வந்து இன்னும் எடுத்து இன்னும் கொண்டு வர இன்னும் ஊக்கமாக செயல்பட வேண்டும். கூட மார்க்கெட் காம்படிஷன் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற ஆயுஷ் அப்படின்ற இதில் கூட ஆயுர்வேதா ஆகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், யுனானி ஆகட்டும் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டேட்டில் சித்தா மெடிசன் கேட்டாலே என்னன்னு தெரியாத இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைக்கி கர்நாடகாவில் மணிப்பாலில் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை டாக்டர் அருளமதன் சார் அவங்க நிறைய சிறப்பான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பெங்களூர் சார்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விமல் நாராயணன் டாக்டர் அவர்கள் வந்து சித்தா டாக்டர் அவங்க எல்லாமே நிறைய முயற்சிகளை வந்து அங்கே எப்படியாவது பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கேரளா, தமிழ்நாடு இந்த செக்ஷனில் மட்டுமே இருக்குதே ஒழிய ஆத்தரைஸ்டாக இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மூவ் ஆகலை. டெல்லியில் ஓரளவுக்கு வந்து நம்ம ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அங்கே வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறது. சிஜிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே இருக்கிறதுனால தெரிந்து கொண்டு இருக்கிறது. மற்ற கட்டங்களில் இன்னும் காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நம்ம போகணும். போஸ்டராக கொஞ்சம் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளினிக்கல் வேல்டு ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் மார்க்கெட் காம்படிஷன் சம்மந்தமாலாம் இன்னும் அதுக்கான கட்டமைப்பை ஏற்றணும். கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ டெக்னாலஜிக்கலாக நம்ம இன்னும் நிறையா விஷயங்களை அட்வான்ஸ்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. மிஷின் லேர்னிங் சார்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த விஷயங்களில் நம்ம ஒரு பேஷண்ட்டோட டாக்குமெண்டேஷன் ஆகட்டும், இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேயே நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை பொதுமக்களுக்கு ப்ராக்டிஷனர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கணுங்க. அப்போ தான் காம்பவுண்டாக இப்போ நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு காமனாக நீங்கள் ஒரு சித்தா மெடிசன் சார்ந்த ஒரு கிளினிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் ஐஎம்எஸ்னு ஒன்று இருக்குது, தேரன்னு இருக்குது இல்லையா? இந்த வெர்ஷன் அதாவது டாக்டர்ஸ் ப்ரைவேட் கிளினிஷியன்ஸுக்கு கூட இதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அல்லது இது போன்று வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற டேட்டாவும் நமக்கு ஒன்றா கலெக்டிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய சமயத்தை வந்து உருவாக்க முடியும். ஸோ அதை சார்ந்து நிறைய டாக்குமெண்டேஷனும் நிறைய அனலைசிஸும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தரவுகளை நம்ம வந்து சேகரிக்கலாம். பட் இதுக்கு லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நான் ஒரு ப்ராக்டிஷனர், நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டேட்டாவை நான் வச்சுருப்பேன். அதை காமனான பிளாட்ஃபார்மில் யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து பண்ணி அதுக்கான என்ன தேவையான டேட்டாவை கொண்டு போகணும், என்ன சித்த மருத்துவர்கள் டயக்னோசிஸ் பண்ணுறாங்க, என்ன டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து
நிறைய குடுக்குறாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மாரியான டிசீஸ் அதிகமா இருக்கு. இந்த மாரியான டேட்டாலாம் இந்த மாரியான மெஷின் லேர்னிங் விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால கண்டிப்பா கொண்டு வர முடியும். அப்போ எந்த ஊர்ல என்ன மாரியான டிசீஸ் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல சித்த மருத்துவம் சார்ந்த இன்டர்வென்ஷன உள்ள கொண்டு போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால தான் ஏஐ இன்டர்வென்ஷன்றது கண்டிப்பா வேணும்னு சொல்றேன். இதுக்கு மட்டும் இல்ல, பல கட்டங்கள்ல ஏஐ இன்டர்வென்ஷன்றது தேவையா தான் இருக்கு. டெலிமெடிசின் அப்படின்றது இன்னைக்கு ரோரிங் பிராக்டிஸ்ல பெர்சனலா நான் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் முதன்மையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் டெலிமெடிசின் தான். ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். காம்ப்ளையன்ஸா ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி இத வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலேயே நெறைய சித்தான்றது நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எனக்கு கேஸஸ் இல்லாம ஈவன் அப்ராட்ல கூட என்னால கன்சல்டேஷன் பண்ண முடியுது அப்படின்னா, இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இவங்க எல்லாமே அந்த கோவிட் சமயத்தில டெலிமெடிசின் சார்ந்த ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சிசிஆர்எஸோட இணைஞ்சு, நேஷனல் ஆஃப் சித்தாவோட இணைஞ்சு. ஸோ இதெல்லாம் தான் டெலிமெடிசினுக்கு அடுத்தடுத்த படிக்கட்டுகள வந்து வகுத்து குடுத்துருக்குங்க. ஸோ உண்மையிலேயே இது வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் இன்னும் அத அட்வான்ஸ்மென்ட்ஸ் கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ எங்கெல்லாம் நம்மளால பிராக்டிஸிங்க ஃபோரஸ்டரா ரீச் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த இதனால கண்டிப்பா செய்ய முடியும். நான் இருக்கிற லொக்காலிட்டில மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றது இல்லாம, வேற வேற இடங்கள்ல பியாண்ட் த ஜியோகிராபிக்கல் கண்டிப்பா நம்மளால கொண்டு போக முடியும். அப்படின்றது தான் இது ஃபியூச்சர் பாத்ஸ்ங்க. இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்கு. சேலஞ்சஸ்லாம் இருக்குங்க. இது எல்லாம் ஒன்றா கைக்கூடி வந்துச்சு அப்படின்னா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஏன்னா, இதில பிட்ஃபால்ஸும் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்குள்ள கரண்ட் நிலைமையும் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது சார்ந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எப்போதும் ஷேர் பண்ண தயாரா இருக்கிறோம். அண்ட் கூடவே அடுத்தடுத்த வீடியோல ஸ்கோப்ஸ் ஆஃப் சித்தா மெடிசின், ஃபியூச்சர் ஆஃப் சித்தா மெடிசின்ஸ்ல எந்த மாரி போக போகுது அப்படின்ற நெறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அன்டில் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தயங்க வேண்டாம். நமக்குன்னு பிடிச்சிருக்கு. நமக்குன்னு இந்த மெடிசின் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் படிக்கணும்னு இருந்தா, கண்டிப்பா அந்த அ உங்களுக்கான அந்த வாய்ப்புன்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. நன்றி.